6G மாடல் வந்து வண்டி ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சிச்சுங்க. நம்ம ஃபுல்லாவே பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி ஃபுல்லா எடுக்கிறேன் பாருங்களேன். பாருங்க எடுக்கிற பாருங்க, செம்ம சூப்பரா. கஸ்டமர் இந்த மாதிரி பிளாக் கலர் தான் கேட்டாங்க. வண்டியும் பிளாக் கலர் தான். பாருங்க லாங்ல இருந்து காட்டுறேன் பாருங்க, இவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. செம்ம சூப்பரா. இந்த மாதிரி ஓல்டு வண்டி ஆக்டிவா வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் பாக்குறீங்க, நீங்களும் சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர் கொட்டேஷன் கேட்குறீங்க. வண்டி எடுத்துட்டு வந்தால் தான் நம்ம கொட்டேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தா தான் நம்மளுக்கு அதில் என்னென்ன போயிருக்குன்னு பார்த்து நம்ம பொறுமையாக சொல்ல முடியும். இந்த கஸ்டமர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 20 நாள் ஆயிடுச்சு, ஒன்று பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த ஓல்டு வண்டி ஆக்டிவா 6G மாடல் எப்படி எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஓல்டு வண்டி, ஸ்கூட்டர் வண்டி, எல்லா வண்டியும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், வெயிட் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஆக்டிவா பிரியர் நிறைய பேர் இருப்பீங்க, பர்க்மேனு, டியோ, ஆக்டிவா, அந்த மாதிரி ஒரு வண்டியும் நிறைய பேர் ஸ்கூட்டர் வண்டி எடுத்துட்டு வரீங்க. நம்ம நம்பி நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணுக்காக தான் நம்ம டைம் கேட்குறோம். நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க இந்த மாதிரி மீட்டர்லாம் பார்த்து நம்ம பண்ணி கொடுப்போம். பிளாஸ்டிக் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது ஷைனிங் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தெரியுதா பாருங்க, மேலே இருக்க லைட்டு கூட தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு வண்டியும் நம்ம அழகாக ரெடி பண்ணி கொடுக்கணுக்காக தான் இந்த மாதிரி பொறுமையாக கொடுக்குறோம். இங்கே பாருங்க மேலே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க லைட்டோட வெளிச்சம்லாம் அடிக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த பிளாக் கலரு இந்த வண்டி இதுக்கப்புறம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து தொடச்சி வச்சுக்கணும். பார்த்தீங்களா ஷைனிங் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு ஆக்டிவாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது வண்டிக்காரர்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் தான் தொடச்சி வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். வண்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி லுக் இருக்கும். கஸ்டமர் வந்து எனக்கு மேலே இருக்கிற அவுட்லுக் மட்டும் மாற்றி கொடுங்க, இந்த வீல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் ஒரு மாதிரி பட்ஜெட் போட்டு வருவாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம்.